அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல பால் காலியாச்சுன்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பொட்டி கடைக்கு போயிருந்தேன். ஆனா பச்சை கலர் பால் ஒண்ணு அந்த ஹார்லிக்ஸ் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு அண்ணனும் எடுக்க போயிட்டாப்ல. அவர் கடையில பார்த்தா ஆரஞ்சு கலர்ல கவின்சி மில்க் ஷேக் டப்பா வச்சிருக்காங்க. என்ன இது டூப்ளிகேட் மாதிரி இருக்கு, என்னன்னா டூப்ளிகேட்லாம் விக்கிறீங்க? கவின்சி மில்க் ஷேக்னா சாக்லேட் வெனிலா மட்டும் தானே? போன் பண்ணி ஃபுட் ஆஃபீஸரை கூப்பிடுவா அப்படின்னா முதவி இது டூப்ளிகேட் கிடையாது, இது அப்டேட் அப்படின்றப்பல என்ன போன் மாதிரி புதுசா அப்டேட் எல்லாம் சொல்றீங்க, நல்லா இருக்கானே இது டேஸ்ட் அப்படின்னு கேட்டா எனக்குலாம் தெரியாது, வேணா நீ வாங்கி குடிச்சு பாரு அப்படின்னு எடுத்து வச்சாப்ல. புதுசு புதுசா வருது, சரி பரவாயில்ல குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கவின்ஸ் மில்க் ஷேக்க பார்த்தாலே எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வருது. சின்ன வயசுலலாம் பசிச்சா மினி மீல்ஸே இதுதான், அவ்வளோ திக்கா சூப்பரா இருக்கும். ஒன்னு குடிச்சாலே வயிறு ஃபுல் ஆயிரும். சரி புதுசா வந்திருக்கிற இந்த ஆரஞ்சு கிரீம் பிஸ்கெட் ஃபிளேவரை குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு சிப் அடிச்சு பார்த்தோம் பாருங்க. ஆரஞ்சு கிரீம் பிஸ்கெட்டை சாப்பிடுற மாதிரியே இருக்குப்பா ஃபீல். சரி அடுத்து இந்த பிரீமியம் மால்ட்னு ஒன்று கொடுத்தாங்களே அதை குடிச்சு பார்ப்போம்னு எடுத்து குடிச்சா இதை குடிச்சா குழந்தைங்க மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும், அதுவும் என்ஜாய் பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட். நீங்களும் சின்ன வயசுல கவின்ஸ் மில்க் ஷேக்கு அடிக்டா இருந்தீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த தடவை பக்கத்துல இருக்க கடைக்கு போறப்ப ஆரஞ்சு கிரீம் பிஸ்கெட் ஃபிளேவரும் பிரீமியம் மால்ட் மில்க் ஷேக்கும் வாங்கி குடிச்சு பாருங்க. ஸ்விக்கி அண்ட் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கான், செக் பண்ணிக்கோங்க.